ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நடைமுறையில இல்ல. அதுல நடுவுல ஏறினாலும் ஏத்துக்க மாட்டாங்க, கொடிக்கிட்ட போய் ஏறினாலும் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னும் பயிர மாடா இருந்தா 3 சுத்துக்கு நிக்கணும், மாட ஸ்பீடு மாடா இருந்தா கொடி வரைக்கும் போகணும். ஜல்லிக்கட்டு கால மாட்டை அடக்குறீங்களா? ஒரு புலி எடுத்தாது உங்க வீர விளையாட்டு அடக்கி காட்டுங்களா சார், உங்க வீரத்தை அதுகிட்ட காட்டுங்களா சும்மா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அப்படின்னு ஒண்ணு வர்ற அந்த டயத்துல தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பு தொத்திக்குது, ஒரு சலசலப்பு உருவாகுது. இது பொங்கலா தீபாவளியானே தெரியலையா, ஒருத்தர் 2 பேர் 10 கிட்ட எரியுறாங்களையா. இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடக்குமா அப்படின்னு ஏன்னா தடை செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? ஒவ்வொரு வருஷமும் அது சில தடைகளை தாண்டி பேச்சுவார்த்தை, நீதிமன்றங்கள், அரசாங்கம் இப்படி பல விஷயங்களை கடந்துதான் ஒவ்வொரு வருஷமும் ஜல்லிக்கட்டு நடக்குது. அப்படிங்கிறது அதை ஒரு ஆர்ட்டா பாக்குறவங்க, அது ஒரு ஐடென்டிட்டியா பாக்குறவங்க, இப்படி அதை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் இன்னொரு பக்கம் இல்ல இது வேண்டாம், என்னால என் மனதுக்கு இது ஒப்பவில்லை, இது தவறு என்று பார்க்கக்கூடியவர்கள். பார்த்தாயா சிவகாமி, உன் தியாகத்திற்கு இவன் சூட்டிய பெயர் தவறு. பட் முதல்ல ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் ஐடியா இருக்காது. அது எங்க இருக்கு? அந்த வாடிவாசல்ல வந்து ஒரு மாடை திறந்து விட்டாங்கனாக்க மாடு பிடிக்கும் வீரர்கள் 100 200 குழுமி இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கூச்சங்கள், குழப்பங்கள், விசில்கள், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்கன்னு கேட்டா அவங்க பெட்டிங்க பத்தி உடனே பேசுவீங்களா என்ன? லூசு மாதிரி பேசாதடா. கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்கன்னு கேட்டா அதுல நோ பால் போடுவாங்க, பந்து மூஞ்சில அடிச்சா அடிபட்டு போவோம், அத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க சார். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா? கேம் முதல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அதோட இஷ்யூஸ பத்தி போலாம். முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. நான் கேக்குறது அதான் சொல்றேன். ஒரு மாடு வந்து வெரி அன்பார்ச்சுனேட், எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு, அதை தான் முன்வைக்கிறீங்களே ஒழிய கேமை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நடைமுறையில இல்ல. நீ பார்த்த அவங்க வந்து இஷ்டத்துக்கு எது வேணா செய்யலான்ற மாதிரி மாடுகளை வந்து வாடிவாசல வச்சு அவங்க வந்து குச்சி வச்சு அடிக்கிறதோ துன்புறுத்தலோ செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சரி, நான் பங்கு கேக்குறேன், நீ ஒண்ணும் சொல்லணும் போ. ஒரு ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஊர் திருவிழானா எங்களுக்கு முத வந்து பாக்கு வைப்பாங்க, அந்த வாடி வாசல கூட்டு போவாங்க, எங்களுக்கு தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. மாடு முறைப்படி பொறுமையா கொண்டு வந்து வாடி வாசல நிப்பாட்டி அவங்க சொல்லும் போது அவுப்போம், அவுத்தோன்னே அது பாடு நல்லா 2 சைடும் பாஞ்சு வெளியேறி போவோம். 100 வீட்டுல கொடி வச்சிருப்பாங்க, அதுல நடுவுல ஏறினாலும் ஏத்துக்க மாட்டாங்க, கொடிக்கிட்ட போய் ஏறினாலும் ஏத்துக்க மாட்டாங்க. வாடி வாசல் நின்று ஏறி அந்த கொடி வரைக்கும் போகணும். மாட்டு மேல 3 சுத்து நின்னும் பயிர மாடா இருந்தா 3 சுத்துக்கு நிக்கணும். ஓடுற மாட ஸ்பீடு மாடா இருந்தா கொடி வரைக்கும் போகணும். ஜல்லிக்கட்டுங்கிற கேம் வந்து 4 வகை அவன் நடத்துறாங்க. ஒண்ணு வந்து வாடிவாசல், வாடி வழியில வர்றது ஒரு ஜல்லிக்கட்டு. வெளி விரட்டு ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டுன்னு அதுக்கு பேரு. பெரிய கிரவுண்ட்ல மணியோட அவுத்து விடுவாங்க. அந்த வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாடை விரட்டி இருக்கிற மணியை அவுத்தா பொருளோ பணமோ அந்த மாட்டோட உரிமையாளர் கொடுப்பாங்க. ரவுண்டு மஞ்சிட்டுன்னு ஒண்ணு இருக்கு. 9 வீரர்கள் இறங்கி களத்துல 30 நிமிஷத்துல கபடி மாதிரி இது. இந்த அந்த மாட்டோட திமில தழுவணும். மனுஷனால அந்த மாட்டு மேல அந்த மாட்டை தழுவிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமோ டிஸ்டன்ஸோ இருக்க முடியுதா? இல்ல அந்த மாடு அந்த அளவு கூட ஒரு மனுஷனையும் தன்னை தொட விடாம அந்த எல்லையை தாண்டிடுமா? இதுதான் ஜல்லிக்கட்டு. கிளியர் பிக்சர். சிறப்பு, மிக சிறப்பு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல அனிமலோட மனிதனுக்கு இருக்கக்கூடிய உறவை சொல்லக்கூடியது. அண்ணே, 1 மாலை பத்தாது, 3 மாலை வேணும். ஓட்டுனது தானே நானு, ஓடுனது தம்பிக்கு தானே. இது நல்லா இருக்கு. இது ஃபண்டமெண்டலி ராங். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா டேமிங் ஆஃப் புல்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, டேமிங் கிடையாது, இட் இஸ் புல் பெயிட்டிங். அது ஆங்கில ஊடகங்கள் தவறா யூஸ் பண்ணலாம். ஆனா ஏறு தழுவுதல், கட்டி தழுவி அரவணைக்கிறோம் அந்த மாட்டை, அதான் வீரம், அன்பு, பாசம். அது ஒரே ஒரு கான்செப்ட் தான் அவர் சார் சொன்னது. பாக்கி எல்லாமே டேமிங் தான். நீங்க யானையை டேம் பண்ணலாம், சிங்கத்தை டேம் பண்ணலாம், புலியை டேம் பண்ணலாம். பட் இது ஆல்ரெடி டொமஸ்டிக் அனிமல். என்ன ஓஹோ, கவு இருக்கேன்ட்ட அது டேம்ட் அனிமல் சொல்றாருல, அவர் தொட்டுட்டு குத்து வாங்காம வந்துட்டாருன்னா அப்படி நாங்க வந்து உட்காந்துறோம் சார். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்,
வந்து நின்னது குத்தவாடா. அது நீங்க மேல கை வச்சுனா குத்தி தூக்கிடுங்க சார். அது அப்படி பழக்கி இருக்காங்க முதல்ல. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. அது வந்து ஒன்லி அந்த பொதி இழுத்துக்கிட்டு போறதுக்கு தான் உங்களுக்கு உபயோகப்படுமே தவிர ஓடுறதுக்கே உபயோகப்படாது. முதல்ல 7 கழுத வயசாச்சு ஒண்ணுமா புரியல உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுமா. வாட் இஸ் இக்னரன்ஸ்? நான் அப்படிதான் சொல்ல முடியும். தெரியாம அவர் பேசுறாரு. தெரிஞ்சு பேசினார்னா நல்லா இருக்கும். ஓ உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். ஒரு 4 பிரீடு வந்து நம்ம ஜல்லிக்கட்டுல யூஸ் பண்றோம். காட்டுல தான் மேய்க்கப்படும். மழை வந்தாலும் மழையில நனையும், வெயில் அடிச்சாலும் வெயில தான் பாத்துக்கணும். ஒரு விலங்கு வந்ததை தாக்கினாலும் அதுதான் காப்பாத்திக்கணும். இது ஜல்லிக்கட்டு உருவானதே இந்த மாதிரி நேச்சர் இருக்கிற பிரீட்னால தான். ஜல்லிக்கட்டுக்காக வந்து காலை நம்ம யூஸ் பண்ணல. இந்த மாதிரி மாடு இருக்கிறனால தான் ஜல்லிக்கட்டே உருவாச்சு. புரியுதா சார்? அந்த மாதிரி எந்த கிளாசிபிகேஷனும் கிடையவே கிடையாது. ஆல் புல்ஸ் ஆர் புல்ஸ். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அதாவது 2 கயிறு 2 பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அது இஷ்டம் இல்லாம அதை வந்து துன்புறுத்தி தான் நீச்சல் பழக்கப்படுத்துறாங்க நான் சொல்றேன். இப்போ நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ரேக்லா ரேஸ் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வளர்க்கப்படும் காளைகளுக்கு அதனுடைய உரிமையாளர்கள் ஏரியில் நீச்சல் பயிற்சி கொடுத்த காட்சிகள் காண்போரை கவர்ந்தது. உங்க வீட்டுல இருக்கிற நாய் வந்து உங்ககிட்ட இஷ்டப்பட்டதா இருக்கா? ஆமாங்க. சொல்லுச்சா உங்ககிட்ட? ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்குறோம், டாபர்மேன் வளர்க்குறோம், எல்லாமே வளர்க்குறோம். இந்த சீதோஷ நிலைக்கே ஒத்து வராத நாய் அதெல்லாம். அப்படியா? ஓ அதுவே உங்களுக்கு தெரியாதா? நாங்க வந்து ரேஸ் விடல. we are not racing, we are not gaming, we are not doing anything when it harms to the pet animal. அவ்வளவு நல்லவனாடா நீ. What is a dog show for? Dog show is not cruelty sir. நாய்க்கு தண்ணி தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா? புரியல. நாய்க்கு குளியலே தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா? ஜல்லிக்கட்டு நடக்குச்ச நிஜமா அந்த அனிமல்ஸ்க்கு க்ரூயல்டி நடக்கிறதா இல்லையா? நோபடி நோஸ். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னோட கேள்வி. தமிழ்நாடோட கல்ச்சரை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ஜல்லிக்கட்டோடைய இயல்பு என்னன்னே தெரியாம அதை பத்தி கோட்டோ இல்ல இந்த மாதிரி எலிட்டிஸ்டோ விளாசுனா மண்டை கேறிடும். ரீசனல் காரணங்கள் இருக்கும், அதனால நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. மனிதாபமான அடிப்படையில் தான் பாக்குறேன். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. Prevention of Cruelty to Animals Actல what is cruelty னு it has been defined. What is not cruelty னு it has been defined. காளை மாடுகளை காயடிப்பது cruelty இல்லை. என் பேர் ஸ்ரீனிவாசன் அந்த மாட்டு மேல சூடு போடுறது இஸ் நாட் cruelty. லோடு இழுக்க வைக்கிறது இஸ் நாட் cruelty. நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னா ஒரு அனிமலை கொல்றது இஸ் நாட் cruelty. இது உங்க மதம் சொல்ற மாதிரி ஒரு மிருகத்தை கொல்றது இஸ் நாட் cruelty. இதுக்கு மேல எல்லாமா ஜல்லிக்கட்டு cruelty. சொல்றா என்ன நம்ம பேசுறா வந்து தேவை இருக்குது பண்றாங்க. ஒரு வண்டி மாடுக்கு இழுக்கணும்னா காய் அடிக்கலன்னா பண்ண முடியாது. அந்த மாடு வந்து வண்டியை இழுக்காது. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? அதாவது உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். அனிமல் வெல்ஃபேர் போர்டு, பீட்டா, லோ கிராஸ் இவங்களாம் நாங்க எதிரியா தான் பாக்குறோம். உங்க மனநிலையை மாத்துங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். எங்களுக்கு நீங்க தான் பெரிய பிரச்சனை. சரி என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. நாட்டுல மொத்த மாட்டோட பாப்புலேஷன் என்ன? எனக்கு புள்ளி வரல தெரியவில்லை. தெரியாட்டி ஏன் அனிமல் வெல்ஃபேர் போர்டுல இருக்கீங்க? அப்புறம் என்ன நீங்க வந்த NBAGR ICAR கடியில வருது. NBAGR என்ன? நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. நீங்க தானே அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட். அப்போஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்து மேல ஆர்வம் இருந்தா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சாரி எனக்கு தெரியாது. மாட்டுக்கும் எருமைக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம் தான் ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறது. இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். ஒரு மாட்டை வந்து 50 பேரு ஏறி திமிரு பிடிக்கிற ட்ரை பண்ணும்போது cruelty நடக்குது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 40-50 பேர்லாம் பிடிக்க முடியாதுங்க. அதெல்லாம் நீங்க எந்த காலத்துல எங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஒரு மாட்டை ஒருவர் தான் அணைக்க முடியும். ரெண்டு பேர் பிடிச்சாங்கன்னா அது டிஸ்குவாலிஃபைட். யாருக்குமே பரிசு கிடையாது. தெரிகிறதா? உலகம் முழுவதும் மிருக வதைக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஜல்லிக்கட்டு மாதிரியான இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இந்த நாட்டுல நாங்க நிறுத்திட்டோம். ஸ்பெயின்ல இதை நிறுத்திவிட்டோம். என்ன நிறுத்திட்டீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பல விஷயங்கள் நிறுத்துறது சட்ட ரீதியா நிறுத்த முடியும். இருக்கட்டும். அந்த ஊர்ல சட்டமே இல்ல சார். நம்ம ஊர்ல தான் பாத்தீங்கன்னா மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. நான் சீனால இதை பண்ணேன், ஸ்பெயின்ல இதை பண்ணேன், இப்ப இந்தியால இதை பண்றேன்னு சொல்லுங்க. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சிக்க மாட்டேன் சொல்ல மாட்டாங்களா? ஸ்பெயின்ல ஏன் புல் ஃபைட் நடத்தல? நீங்க சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நிறுத்துறதுக்கு வந்து லோக்கல் லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூன்றாம் உலக நாடுகளை மட்டும் நீங்க மேல இருந்து அதிகார தோரணை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றது எப்படி சரி? இப்ப
அதாவது அணுகுமுறை வந்து ரெண்டு விதமா இருக்கு சார். வந்து சட்ட ரீதியா இருக்குது, இன்னொன்னு தனி மனிதனான திருத்துறது. உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. அருள்வாய் நல்லேன்னு சொன்ன ஊர் சார் இது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன ஊர் தான் இது. நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்கார்ந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். ஜல்லிக்கட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண போய் எல்லா இடங்களிலும் போட்டோகிராஃபும் வீடியோகிராஃபும் எடுக்க அனுமதித்தார்கள் அந்த மக்கள். வேட்டி கொடுப்பவர் நாங்கள், இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. மாற்றம் கொண்டு வருகிற போது இங்க இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் அதை ஏத்துக்க தான் தயாரா இருக்காங்க. உயர் கிளப்புகளுக்குள்ள எல்லா கிளப்புக்குள்ள இஷ்யூ இருக்கா? உள்ள நீங்க ஒரு கேமரா எடுத்துட்டு போயிட முடியுமா? முடியாது. ஆனா கிராமத்தாண்ட போக முடியுது. அவனே வாங்கினே நீங்க எடுத்துக்க, நாங்க ஒண்ணும் பண்ணல. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வழிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. வாடி வாசல்னு படம் எடுக்க அவன் அனுமதிக்கிறான், அவன் உங்களுக்கு மோசமா தெரியுறான். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல. எந்த விதத்திலையும் உங்களை அனுமதிக்காத ஒரு உயர்மட்ட கலாச்சார அமைப்புக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம் பல்லுயிர் ஓம்புறத பத்தி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம், நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். எவனும் எங்கிருந்து வந்தோம் நீ காட்டு மிராண்டி பார்பாரிக்குன்னு சொல்ல வேண்டாம். இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம், எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. நான் பீட்டா இந்தியா பேஜ்ல போய் பாருங்க, பார்பேரிக் தமிழ்ங்கிறான். என்ன பார்பேரிக் தமிழ் இவன் கண்டுபிடிச்சான்? அத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலே அடிப்ப சார். தமிழனை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு யோகிதை இல்ல. எந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தை சொல்லிட்ட. காட்டு மிராண்டி தமிழர்னு எழுதிருக்கீங்க. காட்டு மிராண்டி தமிழர் தான் எழுதுறாங்களே. என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்லிட்டு போனார். அது காட்டு மிராண்டி தரமா? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாற்ற, பயப்படாம சொல்லுடா. பீட்டா தமிழ்நாடு ஏன் இது அப்போஸ் பண்ணல? பார்பாரிக்கிற வேர்ட தூக்குறானே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. பல இடங்கள் சரி பண்ற மாதிரி உள்ளே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நான் ஒன்னே ஒரு ஃபேக்ட். என்ன சொன்னே? கிழிச்சன்னு சொன்னேன். மாடு பிடிக்கிறோம்னா விரதம் இருப்போம், நாங்க கறி சாப்பிட மாட்டோம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன், எந்த ஒரு உறவோ ஏதோ வச்சுக்கிற மாட்டோம். மொத்தமா போய் தான் நாங்க மாடு பிடிப்போம். சுத்தம் இல்லைன்னா மாடு எங்களை குத்திரும், அதான் உண்மை. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீரர்களுக்கு ரத்தம் வந்தா அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த காலைக்கு வந்து காயமாயி ரத்தம் வரக்கூடாதுங்க. ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலே அது பெரிய பாவமா பார்க்கப்படுது. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. மாடு பிடிக்க போறது அப்படிங்கிறது, அதை அடக்க போறதுங்கிறது ஒரு எப்படிப்பட்ட ஒரு சாகச மனநிலை. அப்ப எல்லாரும் போறப்ப நம்ம எதிர்த்து போய் நின்னு மாடை கட்டி இறங்குறப்ப ஊரே கைதுட்டு நம்மளை பார்த்து பெரிய ஐஸ் மலையை தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கும். அந்த என் உடம்புல 90 தையல் இருக்கு, மணிக்கட்டே தனியா தான் இருக்கு. ஆமா, தங்களுக்கு 64 விழுப்பங்கள் இருக்கிறதா சொன்னாங்க. நம்ப முடியவில்லையா? எண்ணி பார்க்கிறாயா? இப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதுக்கு தாண்டி என்ன மாடு பிடிக்கணும்னு தோணுது. ஒரு இதுதான் சார், ஒரு வீரம், ஒரு வெறி. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஜல்லிக்கட்டுல சக்குடியில கடைசியா மாடு வந்த உடனே வெளியேறி கட்டாக்க நீ கையில குத்திரு, அதுதான் அந்த காயம். வீரண்டு ஜல்லிக்கட்டு கால மாட்டை அடக்கிறீங்களா? ஒரு புளி எடுத்தாது உங்க வேற விளையாட்டு அடக்கி காட்டுங்களா சார். கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ, நாங்க பாக்குறோம் உங்க வீரத்தை. அதுகிட்ட காட்டுங்களா? என்னது? ஒரு தமிழ்நாட்டுல பிறந்த நல்ல தமிழச்சி முரத்தால புளி அடிச்சு ஓட்டுறது தமிழ்நாட்டுல பதில் கிடைச்சு போச்சா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? தாண்டி இது எதுக்காக? பணத்துக்கா, புகழுக்கா? என்ன திருப்தி, புகழ். நான் துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் சார் மாடலாம். உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. இந்த விஷயத்துல வந்து தெரிஞ்சே அப்படின்னா உயிர் போகும் தெரிஞ்சே அதுல போய் நிக்கும் போது தாய் தந்தை அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. மரணங்கிறது தண்டனை இல்ல சார், அது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். இந்த உலகத்துல கார் ரேஸ் நடக்குது, ஓகே, கிக்ஸ் பாக்ஸிங் நடக்குது, ஓகே, இமயமலை ஏறார், அவரு செத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்க என்ன விடுதலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, போற வழியில பல்லாவன் பஸ் போய் செத்து போயிட்டேன்னா. இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த செத்து போறதுக்கான சாத்தியக்கூறுகள் சொல்றீங்கல்ல, நான் இதெல்லாம் இது ஒரு பயந்தாங்கோலித்தனமா தான் பார்க்கப்படும். சாவ கண்டு பயப்படுறவனா இல்ல சார். ஒரு சில்க் சாரி செய்யறதுக்கு எத்தனை புழுஸ் ஆகுது? இதை பத்தி நம்ம யோசிச்சு பாக்குறோமா? அட்வென்ச்சரஸ் மைண்ட் செட்டை கலட்டி எரிஞ்சிட்டா ஒரு சமூகம் என்னவாகும்? இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். கொஞ்சம் இன்னும் பிரேவா, இன்னும் கொஞ்சம் கரேஜா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரரா ஏன் போக முடியல? வந்து திமிர் பிடிச்சி அடக்குனாதான் வீரம்னா அதை தாண்டி எவ்வளவு வீரங்கள் இருக்கு. அந்த நீ அப்படி வரியா? Why don't you suggest some? நீங்க தான் சார் சொல்லணும். You suggest. நீங்க எங்க எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ஆன்சர் எதிர்பார்க்காதீங்க. கேட்சில பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு.
ஃபார்மிங் கல்ச்சர்ல இருந்து நாங்க வரல. ஓகே, எங்களுக்கு அந்த சொல்யூஷன் தெரியாது. தெரியாட்டி why do you poke your nose into our business? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் நடத்திட்டு இருக்கேன். நீங்க கிராமத்துல இருக்கிற பசங்க வாழ்க்கையை கெடுத்து இந்த மாதிரி தெரு அலைய விடுறீங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? என் ப்ரொஃபஷன் நீங்க பண்றீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் அதான் பாயிண்ட். என்ன பத்தி நீ பேசாத, புரியுதா? சத்தவாய மூடுதா யோ டாடி, சத்தவாய மூடுதா. இந்த எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் வரும்பொழுது தீவனங்கள் எல்லாமே வெளியில இருந்து நீங்க வாங்கணும். அதோட காஸ்ட் ரொம்ப ஹை ஆகும். அப்போ சாதாரண ஃபார்மர்ஸால மாடு வச்சுக்க முடியாது. அப்போ இது என்ன ஆகும்னா கூட சேர்ந்து நானும் என்ன சார் மெய்யாலுமா என்னாச்சு? எக்ஸ்க்ளூசிவா ஒரு கார்ப்பரேட்டைஸ்ட் இண்டஸ்ட்ரியா ஆகி அவங்க மட்டும் பாலை கறந்து விற்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்ப நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், தனியார் பால் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்தி உள்ளன. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 5000 அனிமல் ரைட் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலா தான் பேன் பண்றதுக்கு ஓடணும். நீங்க அதை விட்டு எங்கள்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் காக்கப்பட வேண்டும் என்ற மாற்று சிந்தனைகள் கிடையவே கிடையாது. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்க ஒரு அமைப்பை பத்தி சொன்னாங்க கோயம்புத்தூர்ல. நான் ஐயா சேனாதிபதி காங்கேய ஃபவுண்டேஷன் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி இருக்காங்க. உங்க காலங்க என் காளைகளை ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, கன்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது. நான் யாருன்னு தெரியுமா சார்? இன்னைக்கு நீங்க சொன்னீங்களா சேனாதிபதினு, இவர்தான் அந்த சேனாதிபதி. உலகின் தலை சிறந்த சொல் செயல் செஞ்சு காட்டுவேன். இந்தியால இருக்கிற காட்டில் இன அத்தனையும் கொண்டு போய் பிரேசில்ல பிரிசர்வ் பண்ணிட்டாங்க. நிறைய புல்லு இருக்கு கேரளால, அவ்வளவு மாடு இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல அவ்வளவு புல்லு எல்லாம் கிடையாது. ஆனா மாடு நிறைய இருக்கு, ஆடு எக்கச்சக்கம். அப்ப அது ரிலேட்டடான ஃபெஸ்டிவல் இல்ல அப்புறம் அது மாதிரியான ஐடென்டிட்டிஸ் ஒரு கோயில் மாட்டை அதை இங்க உடைக்கலாமா? 7 வருஷத்துக்கு முன்னால நாங்க இதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு நீயானா நடத்துறப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணோம். ஜல்லிக்கட்டு வேண்டான்னு தான் சொன்னாங்க. இந்த ஷோ நடத்துறதுக்கு முன்னால நாங்க கிரவுண்ட்ல போய் அவங்களோட பேசுறப்போ இளைஞர்கள் படித்தவர், நீங்க நினைக்கிற கிராமத்து ஆளுங்க கிடையாது, சிட்டியில ஜல்லிக்கட்டு ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பிகாஸ் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இவங்கெல்லாம் ஒண்ணு போய் அலங்காநல்லூர்ல மாடு பிடிக்க போறது இல்ல. இது ஐடென்டிட்டி, இதில் ஆதரவளிக்கணுங்கிற எண்ணம் 7 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை விட எக்கச்சக்கமா இப்ப அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது. நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அப்போஸ் பண்ண முடியல, அப்போஸ் பண்ணல. பிகாஸ் கிரவுண்ட் பீப்புள் ஜல்லிக்கட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற அதை சப்போர்ட் பண்றாங்க. Don't underestimate the power of a common man. மக்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.